வணக்கம் டிபிகே டாக்ஸ். தமிழில் பல திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்து அதுக்கப்புறம் அம்மா கதாபாத்திரம், காமெடி கதாபாத்திரம்னு பல்முக திறமைகளில் நடித்தவங்க தான் சவுகார் ஜானகி அம்மா. அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். 1931 டிசம்பர் 12 ஆந்திரா மாநிலம் இருக்க ராஜமுந்திரின்ற ஊரில் பிறந்தவங்க தான் சவுகார் ஜானகி அம்மா. இவங்களோட உண்மையான பேர் சங்கரமஞ்சி ஜானகி. இவங்களோட அப்பா பேப்பர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் இருக்க சாரதா வித்யாலயா ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நாடகம்னா இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் இவங்க ஸ்கூல் படிக்கும்போதே இவங்களுக்கு எஃப்எம்மில் நாடக மேடை கலைஞராக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே தன்னோட வர்ணனையாளராகவும் இவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நாடகத்தை பார்த்த தெலுங்கு இயக்குனர் ஒருத்தர் இவங்களை எப்படியாவது நடிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலிகிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் சினிமாலாம் எங்கள் குடும்பத்திற்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பமுமே இவங்களை நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1947 சவுகார் ஜானகி அவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. இவங்களோட கணவர் பெயர் சங்கரமஞ்சரி ஸ்ரீனிவாசராவ். இவங்களோட திருமணம் ஆனதுக்கப்புறம் இவங்க விஜயவாடாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகளுமே அடுத்தடுத்து பிறந்தாங்க. குழந்தைகள் பிறந்த சமயத்துலையுமே இவங்களுக்கு வறுமை ரொம்பவும் அதிகமாக இருந்தது. குடும்ப வறுமை காரணமாக அவங்களோட கணவருமே உன்னோட விருப்பப்படி நீ நடிக்கிறதுனா நடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் சவுகார் ஜானகி அவங்க கை குழந்தையோட வச்சுக்கிட்டே சென்னையில் பல ஸ்டூடியோக்குள்ளே போய் ஆடிஷனில் கலந்துருக்காங்க. பலருமே இவங்கள ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கை குழந்தையோடு இருக்கிறத பார்த்துட்டு பலருமே இவங்கள வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் தன்னோட சூழ்நிலையும் வறுமையுமே எடுத்து சொல்லியிருக்காங்க சவுகார் ஜானகி அம்மா. அப்படி இவங்க சூழ்நிலை சொல்லும்போது 1950 தெலுங்கு திரைப்படத்தில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. சவுகார்ன்றது தான் அந்த திரைப்படம். என்டி ராமாராவ் அவர்கள் ஹீரோவாகவும் இவங்க ஹீரோயினாகவும் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. கை குழந்தையை வச்சுக்கிட்டே இவங்க பல வாய்ப்புகளை தேடி முதல் திரைப்படத்திலேயே அதுவும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கை குழந்தையோடைய ஹீரோயினாக அந்த சமயங்களில் நடித்த ஒரே ஹீரோயின் இவங்க ஒருத்தங்க தான். அந்த திரைப்படத்திற்காக இவங்க 2500 ரூபாய் சம்பளம் பெற்றிருக்காங்க. அந்த சம்பளம் இவங்களோட வறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக போக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்தில் அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கலனா என்னோடய வாழ்க்கை ரொம்பவும் மோசமாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த வாய்ப்புகள் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க சவுகார் ஜானகி அம்மா. சவுகார் ஜானகி அம்மா அவங்க மட்டும் அவங்க ஃபேமிலியிலேருந்து மீடியாவுக்கு வரல. அவங்களோட பேத்தி வைஷ்ணவி அவங்களுமே ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க தமிழில் சில திரைப்படங்களில். அதே போல் அவங்களோட சகோதரி ராஜகுமாரி அவங்களுமே சினிமாவில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. சவுகார் ஜானகி அம்மா தெலுங்கில் சில திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவங்களுக்கு மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழிகள்லேயுமே வாய்ப்பு கிடைக்கிது. எல்லா மொழிகள்லேயுமே இவங்க ஹீரோயினாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு தமிழில் வளையாபதின்ற திரைப்படம் மூலிமா முதல் திரைப்படமாக வாய்ப்பு கிடைக்கிது. அந்த திரைப்படம் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய மிக பிரமாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இவங்க நடித்தது மூலிமா ரொம்பவும் புகழ் பெற்றாங்க தமிழ் சினிமாவில். இதுக்கப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், சிவகுமார், ரஜினி, கமல்னு எல்லாரோடையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் சவுகார் ஜானகி அம்மா நடிச்சிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் 1949 இவங்க நடிக்க ஆரம்பித்து 2023 வரைக்கும் நடிச்சிருக்காங்க. 74 ஆண்டுகள் தன்னோட சினிமா கெரியரில் இவங்க நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 74 நாட்கள் நடித்த ஒரே நடிகையாகவும் இவங்க இருக்கிறாங்க. சவுகார் ஜானகி அம்மா அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையுமே ரொம்பவும் போல்டான ஒருத்தங்கன்னு தான் அவங்க வாழ்க்கையில் மீடியாவில் இருக்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை
எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க நடித்த ஒளிவிளக்கு திரைப்படத்துலையுமே இவங்க ரொம்பவும் போல்டாக பேசி ரொம்பவும் பிரபலமாக இருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஹீரோ, ஹீரோயினாக நடித்த திரைப்படம் தான் ஒளிவிளக்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இவங்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது தன்னோட பெயர் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவும் ஓப்பனாக பேசி தயாரிப்பாளர் எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் ரொம்பவும் போல்டாக பேசக்கூடிய ஒருத்தங்களாக இருந்திருக்காங்க. தன்னோட இருப்பு எங்கே இருந்தாலுமே அங்கே தான் இருக்கணும், அதுவும் சிறப்பாக இருக்கணும், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசுகிறது தான் ஒருத்தங்களோட சிறந்த குணம்னு சொல்லியிருக்காங்க சௌகார் ஜானகி அம்மா அவங்க. சௌகார் ஜானகி அம்மா அவங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக தமிழக அரசால் கலைமாமணி விருது இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதே போல் ஆந்திர அரசால் நந்தி விருதும் கிடச்சிருக்கு. 2022ஆம் ஆண்டு இவங்களுக்கு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு. இதே போல் ஃபிலிம்ஃபேர் விருதுமே வாழ்நாள் சாதனையாளர் விருது இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது போல் நூற்றுக்கணக்கான விருதுகள் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. சௌகார் ஜானகி அம்மா அவங்க 2019ஆம் ஆண்டு தம்பி திரைப்படத்துலேயும், அதே போல் 2020ஆம் ஆண்டு இவங்க கடைசியாக நடித்த திரைப்படமான சந்தானம் திரைப்படத்தில் பிஸ்கோத்துன்ற படம் மூலயமா கடைசியாக இவங்க நடித்த திரைப்படம் இதுதான். இதுலேயுமே ஒரு காமெடியாக முக்கியமான ரோலில் இவங்க நடிச்சிருப்பாங்க. சௌகார் ஜானகி அவங்க நடித்த காமெடி திரைப்படங்கள் என்னென்னா தில்லுமுள்ளு, எதிர்நீச்சல், நீர்க்குமிழி, இந்த திரைப்படங்கள்லாம் அவங்க காமெடி ரோலில் கலக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதே போல் பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், புதிய பறவை, மோட்டார் சுந்தரம், பிள்ளை மனம் படைத்தவன்னு பல திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. சீரியல்களை பொறுத்த வரைக்கும் சௌகார் ஜானகி அம்மா அவங்க பெண்ணுன்ற சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. இதே போல் அக்ஷயான்ற ஒரு சீரியல்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து இவங்க பல திரைப்படங்களில் நடித்தாலுமே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃபேமிலி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி. சொல்லப்போனால் இவங்க மகள் பெற்று அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேத்தி கிடச்சி, அதுக்கப்புறம் கொள்ளு பேத்தி கிடச்சி, அதுக்கப்புறம் எள்ளு பேத்தி வரைக்கும் ரொம்பவும் வாழ்ந்து இப்போது மறந்துருக்காங்க. தன்னோட 94வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக இவங்க ஆழ்வார்பேட்டை மருத்துவமனையில் சமீபத்தில் அனுமதிப்பட்டிருந்தாங்க. இப்போது அவங்க மறைந்த செய்தி கேட்டு பல சினிமா நட்சத்திரங்களுமே அவங்களுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. வாழ்க்கையில் பல நடிகைகளுக்கு முன்னுதாரணமாக இருந்தது சௌகார் ஜானகி அம்மா அவங்க தான். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நடிக்க முடியாது, அம்மா கேரக்டர் தான் கொடுப்பாங்கன்னு பலருமே நினச்சிட்டு இருந்தப்போ சௌகார் ஜானகி அம்மா அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கை குழந்தை எடுத்துக்கிட்டே போய் ஆடிஷனில் கலந்துக்கிட்டு அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டு திரைப்படத்தில் ஹீரோயினாவுமே நடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு பெண் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்குமே ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்காங்க. சௌகார் ஜானகி அம்மா அவங்களோட உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிஐ டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.